நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, உங்களுடைய இன்றைய நியூஸ் இந்த சேனல் உலக நடப்புகள் அனைத்தையுமே தினந்தோறும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இந்த சேனல் தொடர்ந்து வளர உங்களுடைய ஆதரவை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்களை பிடித்திருந்தால் மட்டும் உங்கள் நண்பர்களுக்கும் இதனை அனுப்பி அவர்களும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோக்குள் செல்லலாம். நண்பர்களே, உலக புவியியல் அரசியலில் பல்வேறான மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே கல்வான் பகுதியில் இராணுவ வீரர்களுக்கு இடையே கைகலப்பு நடந்தபோது நமது இந்தியாவைச் சேர்ந்த 20 வீரர்கள் வீர மரணமடைந்தனர். அதேபோன்று சீனாவில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்தனர் என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போன்று தற்போது பிலிப்பைன்ஸிற்கும் சீனாவிற்கும் இடையே தென்சீன கடல் பகுதியில் நடந்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, அதாவது ஏற்கனவே தென்சீன கடல் பகுதியில் உள்ள செகண்ட் தாமஸ் சோயல் என்று சொல்லக்கூடிய தீவு பகுதியானது தனக்கு சொந்தமான என சீனா சொல்லி கொண்டு வருகிறது. ஆனால் பிலிப்பைன்ஸ் அது தனக்கு சொந்தமான எனவும் தன்னுடைய போர்க்கப்பல் ஒன்றினை பழுதடைந்த போர்க்கப்பல் ஒன்றினை அந்த பகுதியில் பல வருடங்களுக்கு முன்பாக நிலைநிறுத்தி அந்த கப்பலை பராமரித்து வருகிறது. அந்த கப்பலை பராமரிக்கும் வீரர்களுக்கு அவ்வப்போது பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து உணவுப் பொருட்களும் மற்ற எரிபொருட்கள் போன்ற பொருட்களும் அங்கே கொண்டு செல்லப்படுகின்றன. இங்கே வரக்கூடாது என சீனா பல வருடங்களாக பிலிப்பைன்ஸ் நாட்டு வீரர்கள் அங்கு வருவதை தடை செய்து, அது மட்டும் இல்லாமல் தனது கோஸ்ட் கார்டு கப்பல் மூலம் பிலிப்பைன்ஸிலிருந்து வரக்கூடிய கோஸ்ட் கார்டு கப்பல்களை தாக்கி வருகிறது என்பதனையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள். ஒரு மாதத்திற்கு முன்பாக அவ்வாறு பிலிப்பைன்ஸ் நாட்டு வீரர்கள் தென்சீன கடல் பகுதியில் வந்தால் அவர்களை கைது செய்யுமாறு சீன அரசு உத்தரவிட்டிருந்தது. அதே போன்று பிலிப்பைன்ஸ் நாடும் சீன வீரர்களை கைது செய்யுமாறு பிலிப்பைன்ஸ் வீரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தது. நண்பர்கள், 2 நாட்களுக்கு முன்பாக இவ்வாறு சீன நாட்டின் கோஸ்ட் கார்டு கப்பல்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கோஸ்ட் கார்டு கப்பல்களை மோதி தாக்க வரும்போது 2 வீரர்களுக்கு முடிய பலத்த கைகலப்பு நடந்துள்ளது. சீன வீரர்கள் ஏற்கனவே கல்வான் பகுதியில் பயன்படுத்திய போன்று உருட்டுக்கட்டைகள், கத்திகள் மற்றும் போர்க்குகள் போன்ற ஆயுதங்களை கொண்டு வந்துள்ளனர். அவர்களுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டு வீரர்களுக்கும் கைகலப்பில் சண்டை ஏற்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டு வீரர்கள் எவ்வித ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் சீன நாட்டு வீரர்களிடம் சண்டையிட்டதாக தெரிகிறது. நண்பர்களே, இது தொடர்ந்து இவ்வாறு சீனாவிற்கும் பிலிப்பைன்ஸிற்கு இடையே தொடர்ந்து பதட்டம் நிலை வருகிறது. இது எவ்வாறு மிகப்பெரிய சண்டையாக மாறப்போவது என உலக நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, மிக சிறிய நாடான பிலிப்பைன்ஸ் மிகப்பெரிய நாடான சீனாவை எதிர்த்து தனது எல்லையை பாதுகாப்பதற்காக போராடவிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கிறது. மற்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவு தருகின்றன. இந்தியாவும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வழங்கியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாடு அந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்காக அது சேகரிக்கப்பட வேண்டிய இடம் மற்றும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது, அதற்கு தேவையான லாஞ்சர்கள் என அனைத்தையுமே அது மிக வேகமாக அது செய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீன நாட்டு கடற்படை எவ்வாறு வருகிறது, எங்கிருந்து வருகிறது, எவ்வளவு எண்ணிக்கையில் வருகிறது என்பதையெல்லாம் கண்காணிப்பதற்கு தேவையான ஏர்பான் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் உள்ள ஏர்கிராஃப்டுகளையும் வாங்குவதற்கு பிலிப்பைன்ஸ் நாடு தற்போது நினைத்து வருகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டோடு சீனா நாடு தொடர்ந்து இவ்வாறு தகராறு செய்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் நார்த் கொரியா சென்றுள்ளார். நண்பர்களே, அங்கு 2 நாடுகளுக்கிடையே பலவிதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த ஒப்பந்தத்தில் மிக மிக முக்கியமானது, நார்த் கொரியா நாட்டினை வேறு எந்த ஒரு நாடும் தாக்க நினைத்தால், தாக்குவதற்கு வந்தால் புட்டின் அவர்களின் ரஷ்யாவும் சென்று அந்த நாட்டை பாதுகாப்பதற்காக ரஷ்ய நாட்டின் முழு இராணுவம் ஒத்துழைக்கும் என்ற ரீதியிலான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதே போன்று ரஷ்யாவிற்கு வேறு எந்த நாடும் தாக்குதல் நடத்தும்போது ரஷ்யாவுக்கு உதவியாக நார்த் கொரியா அனைத்து வகையான உதவிகளையும் நேரடியாக செய்யும் எனவும் அந்த சரத்தில் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, ஏற்கனவே ரஷ்ய நாட்டிலிருந்து உணவு மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு வடகொரியா ஏற்கனவே பலவிதமான ஆயுதங்களையும் ட்ரோன்களையும் புட்டினுக்கு வழங்கி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பீரங்கி செல்களையும் ரஷ்யாவிற்கு வழங்கியுள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால்
உக்ரைன் நாட்டில் கீழே விழுந்துள்ள பலவிதமான ட்ரோன்களை பார்க்கும்போது அவை எல்லாமே பெரும்பாலும் நார்த் கொரியா நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நார்த் கொரியா நாட்டில் உள்ள செல்களின் உடைந்த பகுதிகள் உக்ரைன் நாட்டில் அதிகமாக உள்ளதாகவும் தெரிகிறது. ஆகவே இரண்டு நாடுகளும் இவ்வாறு மிக முக்கியமான ஒப்பந்தம் செய்துள்ளது நண்பர்களே. அடுத்தபடியாக வியட்நாம் நாட்டிற்கு திரு புட்டின் அவர்கள் செல்கிறார். அங்கு சென்றவுடன் அங்கு 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அந்த நாட்டுடனும் தன்னுடைய இராணுவ ஒத்துழைப்பையும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பையும் திரு புட்டின் அவர்கள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த ஒப்பந்தத்தில் பெரும்பாலான ஒப்பந்தங்கள் இராணுவம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன நண்பர்களே. ஆகவே கிழக்கு ஆசியா நாடுகளில் மிக முக்கியமாக வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் தன்னுடைய ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் திரு புட்டின் அவர்கள் மிக துரிதமாக செயல்பட்டு வருவதாக தெரிகிறது நண்பர்களே. ஏற்கனவே வடகொரியா நாட்டுடன் மிக நெருங்கிய நட்புறவை கொண்டுள்ளது சீனா நாடு. அதே போன்று வியட்நாமுடனும் மிக அதிக அளவில் நட்புறவை பேணி பாதுகாத்து வருகிறது. ஏனென்றால் வியட்நாம் அமெரிக்காவுக்கு எதிரியாக பல வருடங்களாக இருந்து வந்தது. அதே போன்று நார்த் கொரியா அமெரிக்காவிற்கு மிக அதிகமான எதிரி நாடாகும். ஆகவே அமெரிக்கா என்ன சொல்லுகிறதோ அதை எதையுமே கேட்காத காரணத்தால் தொடர்ந்து நார்த் கொரியா மீது பொருளாதார தடைகள் விதித்து தற்போது அதை மிக பண நெருக்கடியில் சிரமப்பட்டாலும் நார்த் கொரியா பல விதத்தில் அதை மேனேஜ் செய்து கொண்டு புது புது மிசைல்கள் மற்றும் அணு சோதனைகளை அது தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சீனா தற்போது முழிக்க ஆரம்பித்துள்ளது. ஏனென்றால் புட்டின் அவர்கள் வியட்நாம் மற்றும் நார்த் கொரியா ஆகிய இரண்டு நாடுகளுடன் முழு இராணுவ ஒத்துழைப்பை சேர்ந்து கொண்டுள்ளதால் இந்த இரண்டு நாடுகளும் ரஷ்யா பக்கம் சென்று அனைத்து வகையான இராணுவ தளவாடங்களையும் தொழில்நுட்பங்களையும் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. சீனாவிடம் சென்று வாங்குவதற்கு சற்று வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்று சீனா கருதக்கூடும். ஆகவே இந்த நிலையில் பார்த்தோமானால் சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் சேனலில் பல வீடியோக்களில் தெரிவித்துள்ளோம். இரண்டு நாடுகளும் நிச்சயம் அதிக நாட்களுக்கு அதிக வருடங்களுக்கு அவை நட்பு நாடுகளாக இருக்க வாய்ப்பு இல்லை என்பதனை நாம் பலமுறை தெரிவித்துள்ளோம். ஏனென்றால் சீனா தான் பெரிய நாடு, தான் உலகத்தில் நாட்டாண்மை நாடாக இருக்க வேண்டும் என்று கருதி அது செயல்பட்டு வருவதால் தான் அது அமெரிக்காவை எதிர்த்து வருகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவை அது தன்னுடைய தலைமை நாடாக சீனா ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே எந்த நேரத்திலும் ரஷ்யாவை அது எதிர்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்போது இந்த இரண்டு நாடுகளிடம் வியட்நாம் நாட்டிடமும் சவுத் கொரியா நாட்டிடமும் தனது உறவுகளை ரஷ்யா மேம்படுத்தி வருவதால் தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் சீனா முழித்து கொண்டிருக்கிறது நண்பர்கள். இந்நிலையில் அமெரிக்கா இந்த சீனாவை விடுவதா இல்லை. ஏனென்றால் தான் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் உதவி செய்ய வேண்டும், தன்னுடைய பேச்சைத்தான் கேட்க வேண்டும் என்று அமெரிக்கா இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் அதை தொடர்ந்து அந்த நிலையை கடைபிடித்து வருகிறது என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். இது இவ்வாறு இருக்கையில் இதை ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான் போன்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஆகவே இந்த நாடுகள் பெரும்பாலும் ரஷ்யா மற்றும் சீனா, நார்த் கொரியா இந்த மூன்று நாடுகளும் அமெரிக்காவிடம் மிக அதிகளவு கோபத்தில் உள்ளன. அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்காவை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது ஆயுத பலத்தை பல வருடங்களாக இந்த மூன்று நாடுகளும் அதிகரித்து வந்துள்ளன. இந்த நிலையில் சீனா அமெரிக்காவின் தற்போதைய முதல் எதிரியாக அது தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டதாலும் அமெரிக்காவின் ஆயுதங்களை எல்லாம் தான் அழித்து விடுவேன், தன்னிடம் அந்த மாதிரியான ஆயுதங்கள் உள்ளது என்று சீனா தொடர்ந்து பறைசாற்றி வருவதாலும் சீனாவை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அமெரிக்கா சுமார் 2-3 வருடங்களாக தன்னுடைய பணியை மிக துரிதமாக செய்து வருகிறது நண்பர்களே. இந்த நேரத்தில் தான் ஒன் சைனா பாலிசி, அதாவது தைவான், ஹாங்காங், சீனா, மங்கோலியா ஆகிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து சீனா இவை அனைத்துமே சேர்ந்து ஒரே சீனா என்ற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளும்படி அமெரிக்காவிடம் வற்புறுத்தி கேட்டது சீனா. அமெரிக்கா அப்போது ஒத்துக்கொண்டது. இவை அனைத்துமே சேர்ந்து ஒரு சீனா என்று அதை அப்போது அமெரிக்கா ஒத்துக்கொண்டது. ஆனால் அமெரிக்காவை தன்னுடைய முதல் எதிரியாக சீனா நினைப்பதால் பழிவாங்குவதற்காக பல விதத்திலும் அது தன்னுடைய பேச்சை மாற்றி மாற்றி கூறி வருகிறது. தைவான் நாட்டினை தன்னுடன் இணைத்துக்கொள்ள சைனா விரும்புகிறது. ஆனால் அவ்வாறு இணைக்க முடியாது. அவ்வாறு சீனாவின் படைகள் தைவானிற்குள் நுழைந்தால் நாங்கள் நேரடியாக உள்ளே நுழைவோம் என்று அமெரிக்கா கூறுவதோடு மட்டுமில்லாமல் அமெரிக்காவின் படைகளும் அங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது $350 மில்லியன்
மதிப்பிலான ஆயுதங்களை தைவான் நாட்டிற்கு வழங்குவதற்கும் தற்போது திரு பைடன் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆகவே அந்த ஆயுதங்களும் தற்போது தைவானிற்கு வர உள்ளது. இந்த நிலையில் இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்துள்ளது ஒரு பெரிய குழு ஒன்று. அதில் ஏற்கனவே தைவான் நாட்டிற்கு சென்ற அமெரிக்காவின் முன்னாள் ஸ்பீக்கர் பெலோசி அவர்களின் தலைமையில் தற்போது 6க்கும் மேற்பட்ட வல்லுநர் குழு ஒன்று இந்தியா வந்துள்ளது. அந்த குழுவுடன் அமெரிக்காவின் NSA ஜேக் சுலிவான் அவர்களும் வந்துள்ளார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சுப்பிரமணியன் மற்றும் நமது வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் நமது பிரதமர் ஆகியோரிடம் அந்த குழு தொடர்ந்து ஆலோசனை நடத்தியது. திரு ஜேக் சுலிவான் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தது இராணுவ ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கும் பெரும்பாலான பேச்சுவார்த்தைகள் தற்போது திரு சுலிவான் அவர்கள் நமது பிரதமர் மற்றும் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இங்கு வந்த இந்த குழுவானது தர்மசாலா சென்று அங்கே திரு தலாய் லாமா அவர்களை பார்த்து பேசியுள்ளது. ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவில் திபெத் தனி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும், அதை சீனா வைத்துக்கொண்டு அந்த நாட்டிற்கு எவ்விதமான நன்மையும் செய்யாமல் இருப்பது தவறு. ஆகவே தைவான் நாடு எவ்வாறு தனி நாடாக செயல்படுகிறதோ அதே போன்று திபெத் தனி நாடாக செய்வதற்கு வேண்டிய அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் சீனா நடத்தி திரு தலாய் லாமா அவர்களின் தலைமையில் திபெத் தனி நாடாக அட்டானமஸ் நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் ஒன்றினை அமெரிக்கா இயற்றியுள்ளது. அந்த சட்டத்தின் நகல் ஒன்றினை திரு தலாய் லாமா அவர்களிடம் தர்மசாலாவில் இந்த அமெரிக்காவில் இருந்து வந்த ஒரு குழு அளித்துள்ளது நண்பர்களே. ஆகவே தொடர்ந்து சீனாவிற்கு எந்த விதத்திலெல்லாம் கோபப்படுத்த முடியுமோ, எந்த விதத்திலெல்லாம் அதை பழிவாங்க முடியுமோ அந்த விதத்தில் அமெரிக்கா தற்போது செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஆகவே தைவான் நாட்டினை சீனாவுடன் இணைத்து கொள்ளலாம் என்று சீனா நினைத்தால் அது முடியாத காரியம். அதே போன்று தலாய் லாமா பிரச்சனையை அது பெரியதாக தற்போது எடுத்து சீனாவிற்கு பெரிய தலைவலியை கொடுக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே. இவ்வாறு தொடர்ந்து உலக புவிசார் அரசியலில் சீனாவின் ஆதிக்கத்தையும் ரஷ்யாவின் ஆதிக்கத்தையும் கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்கா தொடர்ந்து தன்னுடைய மேற்கத்திய நட்பு நாடுகளுடனும் தனது பிராந்திய நட்பு நாடுகளுடன் தொடர்ந்து அது பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. எவ்விதத்திலும் இந்தியாவை விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்தியாவிற்கு தேவையான இராணுவ உதவிகள், இராணுவ ஒப்பந்தங்கள், தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் ஆகிய அனைத்தையும் அதிகப்படுத்த அமெரிக்கா விரும்புகிறது. அந்த நோக்கத்தில் தான் அமெரிக்காவின் NSA திரு ஜேக் சுலிவான் அவர்கள் தற்போது இந்தியா வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார். தலாய் லாமாவிற்கு நாம் 1960 அடைக்கலம் கொடுத்து நமது நாட்டின் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள தர்மசாலா என்ற இடத்தில் அவர் தொடர்ந்து அங்கே தங்கி வருகிறார். ஆகவே அவருக்கும் உதவி செய்தது போன்று திபெத் நாட்டினை தனி நாடாக பிரித்து அவருக்கு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எழுப்பதன் மூலமும் இந்தியாவிற்கு உதவி செய்வது போன்று அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே பின்னாளில் போர் என்று ஒன்று நடக்கும்போது ஜப்பான், பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, பிரிட்டன், இஸ்ரேல் மற்றும் நேட்டோ நாடுகள் ஆகிய நாடுகளுடன் சேர்ந்து இந்தியாவையும் இந்த போரில் இறக்கி சீனாவையும் ரஷ்யாவையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது. நன்றாகவே தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியினை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.